திருச்சி கொட்டப்பட்டு பகுதியில் புதிதாக 33.29 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். திருச்சி கொட்டப்பட்டு ஆவின் அருகே இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் அமைக்கப்பட்டு அங்கு இலங்கை தமிழர்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் அந்த பகுதியில் உள்ள வீடுகள் அனைத்தும் சிதிலமடைந்துள்ளதால் புதிதாக திருச்சி கொட்டப்பட்டு பகுதியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் 10.167 ஏக்கர் பரப்பளவில் 33.29 கோடி மதிப்பீட்டில் 526 வீடுகள் அமைய உள்ளது. இந்நிலையில் அரசு முறை பயணமாக திருச்சி வந்த தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இரவு 7:30 மணிக்கு புதிதாக கட்டப்பட உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்வில் அமைச்சர்கள் நாசர், KN நேரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, சிவசங்கர், மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார், திருச்சி பாராளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ, சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருச்சி மணப்பாறை சிப்காட் வளாகத்தில் தமிழ்நாடு பாரத சாரண சாரணிய இயக்க வைர விழா துணை முதல்வர் துவங்கி வைத்தார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை சிப்காட் வளாகத்தில் இன்று தமிழ்நாடு பாரத சாரண சாரணிய இயக்க வைர விழா ஜாம்பூரி இன்று மாலை 4 மணிக்கு தொடங்கியது. இந்த பெருந்திரளணி என்பது 4 வருடங்களுக்கு ஒருமுறை இந்தியாவின் ஒரு பகுதியில் நடத்தப்படும். கலைஞர் நூற்றாண்டு விழாவை ஒட்டி இந்த ஆண்டு தமிழகம் இதனை நடத்துகிறது. அத்துடன் சாரண இயக்கத்துக்கு இது வைர விழா ஆண்டு என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்தனை சிறப்புகளுடன் நடைபெறும் சாரணியர் பெருந்திரளணியில் இந்தியா முழுவதிலும் இருந்து பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த சுமார் 25,000 சாரண சாரணியர் மற்றும் அலுவலர்கள் பங்கேற்றுள்ளனர். இவர்களுக்காக 2422 கூடாரங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. 350க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. 50க்கும் மேற்பட்ட கடைகளுடன் ஒரு மினி மார்க்கெட் உருவாக்கப்பட்டுள்ளது. தடையில்லா மின்சாரம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 25 படுக்கை வசதிகளுடன் கூடிய 2 மருத்துவமனைகள் அங்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 15 ஆம்புலன்ஸ்கள், 15 நடமாடும் மருத்துவ வாகனங்கள் என சிறப்பான ஏற்பாடுகளுடன் ஒரு புதிய நகரமே வடிவமைக்கப்பட்டுள்ளது. தமிழக சாரண இயக்க தலைவரான பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் மேற்பார்வையில் ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளன. 2ஆம் தேதி இதன் நிறைவு விழா நடக்கிறது. இதில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்ட பல முக்கிய தலைவர்கள் பங்கேற்கிறார்கள். 7 நாட்கள் நடைபெறும் இந்த ஜாம்பூரியின் தொடக்க விழாவில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். இயக்கத்தின் தேசிய முதன்மை ஆணையர் முனைவர் KK கண்டேல்வால் மற்றும் இயக்கத்தின் தலைவர் முனைவர் அனில்குமார் ஜெயின் அவர்களும், தமிழ்நாடு பாரத சாரண சாரணியர் இயக்கத்தின் தலைவர் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி முன்னிலை வகித்த இந்நிகழ்வில் அமைச்சர் வைர விழாவின் துணை தலைவர்கள் KN நேரு, மா சுப்பிரமணியன், SS சிவசங்கர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் துரை வைகோ, ஜோதிமணி, சட்டமன்ற உறுப்பினர்கள் சவுந்தரராஜன், பழனியாண்டி, முத்துராஜா, அப்துல் சமது, பள்ளி கல்வித்துறை அரசு செயலர் மதுமதி, மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதியில் புகையிலை பொருட்கள் கடத்தியவர் கைது, வாகனம் பறிமுதல். திருச்சி காந்தி மார்க்கெட் ஜெயில்பேட்டை ரோடு வெங்காயமண்டி அருகே காந்தி மார்க்கெட் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த சரக்கு வாகனத்தை போலீசார் நிறுத்தி சோதனை செய்ததில் 2 கிலோ 450 கிராம் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் இருந்தது தெரியவந்தது. அதனை கடத்தியதாக வரகனேரி பெரியார் நகர் பகுதியைச் சேர்ந்த பிரபு என்பவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து புகையிலை பொருட்கள் ரூபாய் 5,640 மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய வாகனத்தை பறிமுதல் செய்தனர். இதுகுறித்த தகவலை போலீசார் இன்று மாலை 6 மணிக்கு தெரிவித்தனர். திருச்சி விமான நிலையம் அருகே விபத்தில் கவுன்சிலர் உட்பட 2 பேர் படுகாயம். திருச்சி விமான நிலையம் அருகே கொட்டப்பட்டு பகுதியில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் புதிய கட்டிடப் பணி துவக்க விழா இன்று நடைபெற்றது. இதில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார்.
அவரை வரவேற்று வழியனுப்பி வைப்பதற்காக ஏராளமான திமுகவினர் விமான நிலையம் வருகை தந்தனர். அப்போது திருவெறும்பூர் தொகுதிக்கு உட்பட்ட திருவளர்ச்சிப்பட்டி கவுன்சிலர் மூர்த்தி என்கின்ற பாலமுருகன் மற்றும் அவருடன் வந்த குமார் ஆகியோர் விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்தபோது தவறான திசையில் எதிர்நோக்கி வந்த கார் இவர்கள் இருசக்கர வாகனம் மீது பலத்த சத்தத்துடன் மோதியது. இதில் இருசக்கர வாகனம் காரின் சக்கரம் ஏறி நின்றது. இதில் இருசக்கர வாகனத்தில் வந்த கவுன்சிலர் மூர்த்தி மற்றும் குமார் தூக்கி வீசப்பட்டனர். இதில் படுகாயம் அடைந்த இருவரையும் அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் மற்றும் போலீசார் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காரை தவறான திசையில் ஓட்டி வந்த நபர் குடிபோதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. அவரை பிடித்து காவல்துறையிடம் பொதுமக்கள் ஒப்படைத்தனர். இந்த விபத்து காரணமாக இரவு 8:30 மணி வரை திருச்சி புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.